வணங்கி, இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இந்நேர மாலை வணக்கங்களையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பொருள் வாழ்க்கை தத்துவம் என்கின்ற தலைப்பிலே கடந்த சில வாரங்களாக நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் அதன் நிறைவு பகுதியாக அந்த வாழ்க்கை தத்துவத்தின் 4வது படியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாழ்க்கை தத்துவமாக நாம் 12 தத்துவங்கள் பார்த்தோம். தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவுநிலைப்படிகள் 3 என்று ஒரு 12 தத்துவங்கள். கடந்த வாரம் நாம் தேவைகள் 3ஐயும், காப்புகள் 3ஐயும், அறநெறிகள் 3ஐயும் பற்றி சிந்தித்தோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது அறிவுநிலைப்படிகள் 3 என்பது பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அறிவுநிலைப்படிகள் 3 என்று சொல்லும்போது, ஒன்று நம்பிக்கை, மற்றது விளக்கம், அடுத்ததாக முழுமை பேறு என்பதாக இருக்கின்றது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய தவறுகளும் அந்த மனிதனை மட்டுமின்றி ஓரளவில் இந்த சமுதாயத்தை பாதிக்கத்தான் செய்கின்றது. ஆக இந்த நிலை தோன்றாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது மாற வேண்டும் என்று சொன்னால், 6வது அறிவு என்ற சிறப்பை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அறிவை உயர்ந்த நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒன்று என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். மனிதன் தனது பிறவியின் நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த தன்னை அறிந்து தனக்கு மூலமாக உள்ள இறைநிலையை உணர்ந்து அமைதி பெறுவதற்கு வேண்டிய 3 படித்தளங்கள் உண்டு. அவைதான் அந்த நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு என்பதாகும். அதில் முதலாவதாக நம்பிக்கை என்று சொல்லும்போது, குழந்தைகள் பெரியவர்களை பின்பற்றி வாழ்வது போன்று அறிவில் போதிய வளர்ச்சி பெறாதவர்கள் தங்களது குறைகளை உணர்ந்து அறிவு முழுமை பெற்றவர்கள் வகுத்த வழியில் வாழ்வது நம்பிக்கை வழி என்று சொல்வார்கள். இதே பக்தி மார்க்கம் என்றும் சொல்வார்கள். அப்போ ஒரு குழந்தையாக இருக்கும்போது அந்த சிறு குழந்தைக்கு செயல் விளைவு தத்துவம் தெரியாது. இன்னது செய்தால் இன்னது விளையும் என்பது தெரியாது. உதாரணமாக, ஒரு விளக்கு இருக்கிறது, அகல் விளக்கு. அதை தொட்டால் சுடும் என்று அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் அதுவே கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த பின்னால் அதை எப்படி நம்ம பிடிக்கணும், எப்படி அந்த விளக்கை தொட்டால் அது சுடாது என்பது தெரிந்துவிடும். அல்லது நாம் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தால் தெரிந்துவிடும். அது போன்று அந்த அறிவில் போதிய வளர்ச்சி அடையாத போது, அந்த அறிவில் போதிய வளர்ச்சி அடைந்தவர்கள் வழிகாட்டுவது அதைத்தான் நம்பிக்கை என்றும் பக்தி மார்க்கம் என்றும் சொன்னார்கள். அதற்கும் அடுத்ததாக உள்ளது ஞான மார்க்கம், விளக்கம். அப்ப சிந்திக்கக்கூடிய காலம் வந்துவிட்ட பிறகு, அதாவது அறிவில் நாம் போதிய வளர்ச்சி அடைந்த பிறகு, நாமே சிந்தித்து விளைவறிந்த விழிப்பு நிலையோடு வாழக்கூடிய ஒரு நிலை எது என்று சொன்னால் அதுதான் விளக்கம் அல்லது ஞான மார்க்கம். அப்ப தன்னுடைய சிந்தனை மூலமாகவும் மெய்யுணர்வு பெற்ற அந்த ஆன்மீக அருளாளர்கள் மூலமாகவும் விளக்கங்களை கேட்டு சிந்தித்து, அதன் மூலம் நாம் பெற்ற விளக்கத்தாலும் இயற்கை வழிகளையும் சமுதாய அமைப்பையும் மனதின் தன்மையும் நன்கு அறிந்து மதித்து, தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை தோற்றுவிக்காத வழியில் தன் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளுதலே விளக்க வழி அல்லது ஞான மார்க்கம். அப்ப அந்த ஞான மார்க்கத்தில் நமக்கு செயல் விளைவு தத்துவம் தெளிவாக தெரிகின்றது. காரண காரிய விளைவு, அதில் இருக்கக்கூடிய விதிகள், அந்த அயராத விழிப்பு நிலை, இதையெல்லாம் பெறுவதற்கான ஒரு வழிமுறை எது என்று சொன்னால் அதுதான் ஞான மார்க்கம். அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள், அறிவில் நாம் போதிய வளர்ச்சி அடைந்த பின்னால் அந்த பக்தி மார்க்கத்திலேயே நின்றுவிடக்கூடாது. அதற்கு மேலாக அந்த ஞான மார்க்கம் என்ற உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும். அதுதான் மனிதனுடைய சிறப்பு. ஆக இங்கு ஏன், எதற்கு, எப்படி என்று பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அதற்கான விடைகளை நாமே சிந்தித்து தெளிவு பெறுவது என்று சொன்னால் அதை நாம் விளக்கம் அல்லது ஞான மார்க்கம் என்று சொல்கின்றோம். இன்று நாம் குறிப்பாக சிந்திக்க இருப்பது இந்த நம்பிக்கை, விளக்கம் என்று சொல்லக்கூடிய பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம். அதில் முதலாவதாக இந்த பக்தி மார்க்கம் எவ்வாறு தோன்றியது என்பதை நாம் முதலில் சிந்திப்போம் சிறிது நேரம். மனித குலம் தோன்றியது அந்த முதலாக அந்த விலங்கிலிருந்து ஒரு மனிதன் தோன்றிய போது அதை நாம் என்ன சொல்றோம்னா ஆதிகால மனிதன் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மனிதனுடைய வாழ்க்கை நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டு சிந்தித்தால் ஆதி காலம், கற்காலம், உலோக காலம், நாகரிக காலம், விஞ்ஞான காலம் என்று படிப்படியாக உயர்ந்து இன்று கணினிமயமான காலம் என்ற அற்புதமான அந்த கம்ப்யூட்டர் ஏஜில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆதிகால மனிதன் என்று சொல்லும்போது அவன் காடுகளில், குகைகளில், மலைகளில் வாழ்ந்த காலம் ஒன்று உண்டு. அவனுடைய தேவை என்ன என்று பார்க்கும்போது அந்த ஆதிகால மனிதன் என்று சொல்லக்கூடிய பிரிமிட்டிவ் மேன், அவனுடைய தேவை என்ன என்றால், அது பசி எடுக்கும்போது சாப்பிடணும், மற்ற நேரங்களில் வந்து ஓய்வு எடுக்கணும், விலங்குகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு வயது வந்த பின்னால், பருவம் அடைந்த பின்னால் தன்னுடைய இனத்தை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். இதை தவிர அவனுக்கு வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அப்படி அந்த ஆதிகால மனிதன் காடுகளில், குகைகளில் வாழ்ந்து காலப்போக்கில் அந்த மனித இனம் பெருகிய போது இடம் பெயர வேண்டியதாக உள்ளது.
அப்படியாக அவன் இடம் பெயரும்போது எங்கு சென்று குடியேறுகிறார்கள் என்று பார்த்தால், எங்கே உணவு நன்றாக விளைகிறதோ, எங்கே நீர்நிலைகள் இருக்கின்றதோ, அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து அவன் குடியேறுகின்றான். அப்போ அங்க நீர்நிலைக்கு அருகே அந்த நல்ல உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது. அதை உண்டு வாழ்ந்து வருகின்றான். காலப்போக்கில் அவனுக்கு சிந்தனை விரிவடைகின்றது. ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். ஆக நாம் முதலில் பார்த்தபோது ஆதிகால மனிதனுக்கு பசித்தால் சாப்பிடணும், மற்ற நேரம் உறங்கணும், தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யணும். அப்போ இந்த பசி எடுக்குது. அந்த உணவு இயற்கையில் காய், கனியாக, மற்ற கிழங்கு வகைகளாக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆக அந்த உணவையே அவன் தெய்வம் என்று எண்ணும்போது, அந்த உணவு இந்த பூமியிலிருந்து கிடைக்கிறது. எனவே இந்த பூமி தான் தெய்வம் என்று இந்த நிலத்தையே அவன் கடவுளாக வணங்குகின்றான். அதற்கு மேலாக சிந்திக்கிறான். இந்த நிலம் மட்டும் இருந்தால் போதாது. அந்த நிலத்தில் நீர் என்பதில்லை. ஆனால் நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் கூறுவது போன்று, நீரில்லாமல் இந்த உலகம் இல்லை என்பதை கண்டபோது, அவன் தண்ணீரை, அதாவது நீரை கடவுளாக வணங்குகின்றான். அதற்கு மேலாக நிலமும் நீரும் இருந்தும் ஒன்றும் பயனில்லை. அந்த சூரிய ஒளி இந்த பூமியில் விழவில்லை என்று சொன்னால், எந்த ஒரு தாவர இனமும், மனித இனமும் வாழ்வது சிரமம் என்று கண்டபோது, அந்த சூரியனை அவன் வெப்பத்தை கடவுளாக வணங்குகின்றான். அதற்கு மேலாக இந்த காற்று என்பது மிக மிக அவசியம் என்று கண்டபோது, காற்றை தெய்வமாக, கடவுளாக வணங்குகின்றான். அதற்கு மேலாக வீண் என்ற அந்த ஆகாயத்தை பார்க்கின்றான். அந்த ஆகாசத்தை கடவுளாக வணங்குகின்றான். அதற்கு மேல் அவனால் சிந்திக்க முடியவில்லை. அந்த அளவிலே அவன் இந்த 5 பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்களை அவன் கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு நிலை. அதற்கு மேலாக என்ன இருக்கிறது என்று அவனால் சிந்தித்து யூகித்து அறிய முடியவில்லை. அப்போ எங்கோ ஒருவர், லட்சத்தில் ஒருவர் அல்லது கோடியில் ஒருவர் உட்கார்ந்து அந்த அகத்தவம் என்று சொல்லக்கூடிய அந்த தவம் செய்து, அந்த தவத்தின் மூலமாக இவை அனைத்திற்கும் மூலமாக உள்ளது அந்த சுத்தவெளி தெய்வம். அதுதான் பிரம்மம், அதுதான் ஆதி, அனாதி என்பதை கண்டறிந்தார்கள். அப்படி அந்த அகத்தவத்தின் வாயிலாக எது தெய்வம் என்பதை கண்டு கொண்டவர்கள், அவர்கள் அந்த நிலையை உணர்ந்து அந்த பரவச நிலையில் நான் தெய்வத்தை கண்டு கொண்டேன், தெய்வத்தை அறிந்து கொண்டேன் என்று அவர்கள் கூறும்போது, அந்த தெய்வத்தை காண முடியாமல் தவிக்கும் மக்கள் கேட்கிறார்கள், தெய்வம் எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்று சொல்லும்போது, அது அனைத்துக்கும் அப்பால் ஒரு வெளியாக இருக்கிறது, சுத்த வெளிதான் தெய்வம் என்று அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். ஆனால் இந்த உருவங்களை, குணங்களை, வடிவங்களை எடுத்து பழகிய மனதிற்கு அந்த சுத்த வெளிதான் தெய்வம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. அப்ப அவங்களால அவர்கள் உணர்த்திய அந்த உண்மையான சுத்தவெளியாகிய தெய்வத்தை மனித மனதால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் காரணம் மகரிஷி சொல்லுவாங்க, மனித மனம் உருவத்தையும், குணத்தையும், வடிவத்தையும் எடுத்து பழகிவிட்ட காரணத்தினால் ஒன்றுமில்லாத ஒன்றை அறிந்து கொள்வது மிக கடினமாக உள்ளது. அப்போ அவர்கள் கண்ட அந்த ஒரு உபாயம் தான் அந்த 6 சமயங்கள். அப்ப அவர்கள் சொன்னாங்க, சரி நீங்க சிவலிங்கத்தை வடிவமைத்து இந்த சிவம் தான் கடவுள், இதை வணங்குங்கள் என்று சொன்னபோது வந்தது சைவ சமயம். அப்ப சிவமே அனைத்துமாகி உள்ளது என்ற ஒரு நேர்நிறை உணர்வு. ஆக அந்த சிவத்தை வழிபடுவர்கள் தெய்வர்கள் அல்லது தேவர்கள் என்ற பெயரில் அந்த சிவலிங்கத்தை வடிவமைத்து சைவ சமயத்தை உருவாக்கினார்கள். அடுத்து கேள்வி எழுகின்றது, சிவம் என்பது அசையாமல் இருக்கிறது, அது மௌனமாக இருக்கிறது என்று சொன்னால் எப்படி இந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன என்று கேட்டபோது, அங்கு சாக்த சமயம் உருவாகியது. சக்தி என்ற பெயரில் ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கி, அந்த பேரியக்க மண்டலம் என்பது அந்த சுத்தவெளியினுடைய ஒரு நுண்ணிய இயக்க ஒரு நிலைதான் என்று சொல்லி, அந்த சக்தியை கடவுளாக ஏற்படுத்தி சக்தி வழிபாட்டு நெறியை கொண்டு வந்தார்கள். அதை சாக்தம் என்று சொன்னார்கள். வழிபடுவர்கள், சக்தியை கடவுளாக வணங்குபவர்கள் சாக்த சமயம். அப்ப முதலில் தோன்றியது சைவம், அடுத்தது சாக்தம். அதற்கு மேலாக சிந்திக்கின்றார்கள். அப்போ அங்கு இன்னும் அந்த வைணவம் என்று ஒரு சமயத்தை ஏற்படுத்தி விஷ்ணுவை கடவுளாக கொடுத்து, ஒரு கையில் சங்கு, மற்றொரு கையில் சக்கரம். அப்போ அந்த சுத்தவெளியிலிருந்து தோன்றிய அந்த சக்தி என்பது விண் என்பது இயக்கத்தில் உள்ளது. அது சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆக அந்த சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து தோன்றிய அந்த விண் என்ற சக்தி அது எப்பொழுதும் இயக்கத்தில் உள்ளது என்பதை குறிக்கும் விதமாக அந்த வைணவம், விஷ்ணு என்று கடவுளாக வைத்து வைணவ சமயம் உருவாகியது. ஆக ஒரு கையில் சக்கரம் என்று சொல்லும்போது அது விண்ணினுடைய சுழற்சியை குறிப்பதாகவும், மற்றொரு கையில் சங்கு என்று சொல்லும்போது அதிலிருந்து வரக்கூடிய சப்தம், ஒலியை குறிப்பதாகவும் அமைந்தது. அதற்கு மேலாக சிந்திக்கின்றார்கள். அப்போ அந்த வைணவத்திற்குள்ளாகவே ஒரு 10 அவதாரங்களை வைணவ பெரியவர்கள் உணர்த்தியிருக்கின்றார்கள். அப்ப இந்த முதலில் இந்த ஒரு ஜீவராசி, ஜீவனம் எங்கிருந்து தோன்றியது சொன்னால் அது நீரில் இருந்துதான் தோன்றியிருக்க முடியும் என்று சொல்லி மச்சாவதாரம் என்று சொன்னார்கள். தண்ணீரில் மீன் தோன்றியது என்பதை குறிக்கும் விதமாக மச்ச அவதாரம் என்பதாக முதலாவது அவதாரம். அடுத்ததாக நிலத்துக்கும் நீருக்கும் இடையில் வாழக்கூடிய ஒரு ஜீவ இனம் எது
என்று சிந்தித்த போது கூர்மம், ஆமை. அதுதான் நிலத்துக்கும் நீருக்கும் இடையில் வாழ்கின்றது. எனவே அது கூர்ம அவதாரம் என்று 2வது அவதாரம். 3வதாக வராக அவதாரம். அப்ப இந்த நிலத்தை தோண்டி அதற்குள் இருக்கக்கூடிய அந்த கிழங்கு வகைகளை எடுத்து உண்ணக்கூடிய ஒரு உயிரினம் என்று சொல்லும்போது, அது பன்றி என்று சொல்லி அது வராக அவதாரம் என்று 3வதாக வந்தது. அதற்கு மேலாக நரசிம்ம அவதாரம். அப்ப இந்த மனித உயிருக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஒரு உருவம் எது என்று சொன்னால், சிம்மம் தான் கிட்டத்தட்ட மனிதனுடைய முகத்திற்கு, தோற்றத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது என்று சொல்லும்போது நரசிம்ம அவதாரம். அதற்கும் மேல 5வதாக வந்தது வாமன அவதாரம். வாயும் மனமும் பெற்றதாக இருப்பதை குறிக்கும் விதமாக வாமன அவதாரம் என்று 5வது. 6வது அவதாரம் பலராமன். அதாவது இந்த பூமியை கிளறி பயிரிட்டு உழுது வாழ்வது. அப்ப அந்த கலப்பையை கையில் கொடுத்து பலராமன் அவதாரம் என்று அந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த பயிரிட்டு வாழக்கூடிய நிலையை குறிப்பதாக பலராமன். அதற்கு மேலாக பரசுராமன். அந்த காடுகளை எல்லாம் அழித்து அதை பயிர் செய்வதற்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அவதாரம் என்று சொல்லும்போது பரசுராமன் கையில் கோடாரியை கொடுத்து அந்த காடெல்லாம் நாடாக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில அந்த ஒரு அவதாரம் பரசுராமன். அதற்கு மேலாக ஸ்ரீராம அவதாரம். அதாவது தீயவர்களிடமிருந்தும் கொடிய விலங்குகளிலிருந்தும் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அவதாரம் என்று சொல்லி ஸ்ரீராமன் என்று ராம அவதாரம். அது ஒரு பாதுகாப்பான ஆட்சி முறையை குறிப்பதாகவும் அமைந்தது. அதற்கு மேலாக கிருஷ்ண அவதாரம். அப்போ அந்த கிருஷ்ண அவதாரம் என்று சொல்லும்போது எல்லாம் உணர்ந்த செழிப்பான ஒரு அறிவின் நிலையை உணர்த்துவது கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணம் என்று சொன்னாலே அருட்தந்தை அவர் சொல்வார்கள் அறிவு. அறிவின் உயர்ந்த நிலையை குறிப்பிடுவது கிருஷ்ணம். அதற்கு மேலாக கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரத்தில் இனி வரப்போகும் அவதாரம். எதிர்காலத்தில் இந்த மனித இனம் எவ்வாறு இருக்கும் என்று அந்த உடல் வளர்ச்சி, அறிவின் வளர்ச்சி, அதாவது இவல்யூஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் கல்ச்சர் என்று சொல்வார்கள். அதை குறிப்பிடும் விதமாக அந்த கல்கி அவதாரம் என்று அந்த மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பலராம, பரசுராம, ஸ்ரீராம, கிருஷ்ண, கல்கி என்று சொல்லக்கூடிய ஒரு 10 அவதாரங்கள் அது வைணவத்தில் உள்ளது. அதில் முதலில் கூறிய அந்த மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம் என்பது அந்த உருவ பரிணாமத்தை, இயல்பூக்கத்தை விளக்குவது அந்த முதல் 5 பரிணாமம். அடுத்த 5ம் கலாச்சார மேம்பாடு. எப்படி மனித இனத்தில், மனித குலத்தில் கலாச்சாரம் படிப்படியாக மேம்பாடு அடைந்தது என்பதை விளக்குவதுதான் அந்த பலராமன், பரசுராமன், ஸ்ரீராமர், கிருஷ்ணர், கல்கி அவதாரம். இப்படி அந்த வைணவ சமயத்தில் அந்த சங்கு, சக்கரம் 2யும் கொடுத்து வைணவ சமயம் வழிபாடு வந்தது. அதற்கு மேலாக சௌரம். அப்போ கண்ணால் பார்க்கக்கூடியது எது என்று சொன்னால் அது சூரியன். அதனுடைய வெப்பம், ஆற்றல். அப்ப அந்த சூரிய ஒளி இல்லாமல் இந்த உயிர்கள் வாழ முடியாது என்று உணர்ந்த போது சூரியனை கடவுளாக கொண்டு தோன்றியது சௌரம். அதற்கு மேலாக கானபத்தியம். அப்ப அந்த உச்சி முதல் மூலாதாரம் வரை நாம் உள்புறமாக நோக்கினால் அது ஓம் என்ற ஒரு வடிவத்தில், ஓ என்ற ஒரு வடிவத்தில் இருக்கும். அதை குறிப்பாக வைத்து ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கினார்கள். அதைத்தான் கானபத்தியம் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த 5 கரங்களை அமைத்து அங்க விநாயகர் வழிபாடு. இந்த 5 கரங்கள் நமக்கு தெரியும். அது பஞ்சபூதங்களை உணர்த்துவது, பஞ்ச தன்மாத்திரைகளை உணர்த்துகிறது. நமக்கு 5 கர்மேந்திரியங்கள் இருக்குது, 5 ஞானேந்திரியங்கள் இருக்குது. இப்படி 5, 5ஆக பிரித்து அதையெல்லாம் குறிக்கும் விதமாக 5 கரங்களை உடைய விநாயகர் வழிபாடு வந்தபோது கானபத்தியம். அதற்கும் மேலாக 6வது வந்தது கௌமாரம். அப்ப அந்த அழுத்தம், ஒலி, சுவை, மனம் இதற்கும் அப்பால் மனம் என்ற ஒன்றும் இருக்கிறது என்று சேர்த்து கொண்டபோது அந்த ஆறுமுக கடவுள் என்று சொல்லி அந்த முருக வழிபாடு என்ற கௌமாரம் என்பது வந்தது. அது இந்த மனிதனுடைய 6 நிலைகள். அதுதான் அந்த காந்தத்தையும் சேர்த்து இந்த காந்தம் தான் எல்லாமாக மாறுகிறது. அதற்கு மேலாக அதே காந்தம் தான் மனமாகவும் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆறுமுக கடவுள் என்று முருகன் வழிபாடு என்பதாக வந்தது. அதுதான் 6வதாக உள்ளது ஒன்று. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது மகரிஷி சொல்லாங்க. இந்த கௌமாரம் என்று சொல்லும்போது அது நம்ம வந்து கந்த புராணம், கந்தன் என்றால் முருகன், முருகனுடைய புராணம் என்பதாக நாம் அறிந்து இருக்கின்றோம். ஆனால் அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க, அது ஆக்சுவலி காந்த புராணம் தான். அது காலத்தால சுருங்கி கந்த புராணமா மாறிடுச்சு. அப்ப அந்த காந்தம் தான் 5ஆவும் மாறுது. அழுத்தம், வழி, சுவை, மனமாக மாறுவது நமது உடலில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காந்த ஆற்றல் தான். அதற்கு மேலாக அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாக இருப்பதும் அதே சீவகாந்த அறிவின் அலைகள் தான் 6வது அறிவாக மனமாக இருக்கிறது. ஆக அது வந்து கந்த புராணம் இல்லை, அது காந்த புராணம் என்று அருட்தந்தை அவர்கள் அழகா சொல்லுவாங்க. ஸோ அப்போ அருணகிரிநாதர் பாடல் ஒன்று நம்ம பார்க்கிறோம். அது என்ன பாடல்? "ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனோடு ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மணம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே"
என்று அருணகிரிநாதர் பாடுகின்றார். அப்போ அந்த ஆறுமுக கடவுள் என்பது இருக்கிறதா என்று சொன்னால், நம்ம அந்த அளவுல தான் நின்றோம். ஆறு முகத்தை உடைய கடவுள் என்று தான் பார்க்கிறோமே தவிர, அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கருத்தை நாம் உற்று நோக்குவதில்லை. அருட்தந்தைகள் தான் அதற்குள்ள கருத்தை நம்ம பார்க்கும்போது, இவை அனைத்தும் எளிதாக நின்றுவிடும். அப்போ இந்த மாரி 6 சமயத்தோடு நின்று விட்டது. அப்போ கேட்டாங்க சாமிட்ட, "சாமி ஏன் 6 சமயத்தோட நின்னு போச்சு? ஏன் 7வது ஒரு சமயம் என்று வரவில்லை?" என்று ஒரு கேள்வி எழுந்தபோது, அருட்தந்தை அவர்கள் அழகா சொன்னாங்க, "அந்த அழுத்தம், வலி, ஒளி, சுவை, மனம் அதற்கு மேலாக 6வது அறிவாக இருக்கக்கூடிய மனம் என்ற ஒன்றை அறிந்து கொண்டபோது, அந்த மனத்தின் மூலமாக இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள இதற்கு மேல் ஒரு தேவை கிடையாது. அந்த 6வது அறிவு என்ற சிறப்பைக் கொண்டு மனிதன் தன்னை அறிய முடியும். தனக்கு மூலமான இறைநிலை உணர முடியும். பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆதலால் 6 சமயத்தோடு நின்றுவிட்டது. 7வது சமயம் என்பது அவசியமாக இல்லை என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். இப்படியாக அந்த பக்தி மார்க்கம் என்பது எப்படி படிப்படியாக மனித இனத்தில் தோன்றியது, அது காலத்தால எவ்வாறு வளர்ந்தது என்று நம்ம பார்க்கும்போது, நமக்கு ஒரு கேள்வி வரும். பக்தி மார்க்கம் தேவையா? தேவையில்லையா? என்று சொன்னால் அது அவசியம் தேவைதான். ஏன்னா எடுத்த உடனே நமக்கு மாம்பழம் கிடைப்பதில்லை. இப்ப ஏப்ரல், மே மாசம் நல்ல மாம்பழம் சீசன். அது முதல்ல பிஞ்சாகி, அது காயாகி, அந்த மாங்காய் தான் பழுத்து கனியாக மாறுகிறது. அதே போன்று நம்ம எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு தீட்சை குடுத்து, "நீ ஆகினை தவம் செய்" என்று நாம் சொல்வதற்கு இல்லை. அகத்தவம் செய்ய முடியாது. அப்போ ஒரு 14 வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு நாம் தீட்சை கொடுக்க முடியாது என்று சொல்லும்போது, பக்தி மார்க்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லி, அவர்கள் ஒழுக்க வாழ்வு வாழ்வதற்கு அது இன்றியமையாத தேவையாக உள்ளது. அதற்கு மேலாக நாம் படிப்படியாக வளர்ச்சி அடையும்போது, அந்த ஞான மார்க்கத்துக்கு அந்த கேள்விகளை நாமாக எழுப்பிக் கொண்டு, அதை சிந்திக்கும்போது நமக்கு அந்த உண்மை விளக்கம் தெரியும். அப்போ அந்த ஞான மார்க்கம் என்று சொல்லும்போது என்னவென்று சொன்னால், எது கடவுளாக இருக்கிறது? அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அப்படி நம்ம சிந்திக்கும்போது, எப்படி மாரி சொல்லுவாங்க, இந்த உலகில் 6 அறிவு, அதற்கு முன்பாக 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு தாவரம். இந்த உயிரினங்கள் அனைத்தையும் நம்ம நீக்கிவிட்டால், இந்த 5 பூதங்கள் மட்டும் தான் இருக்கும் இந்த உலகத்துல. அதுல நிலத்தை கழித்து விட்டால் நீர், நீரை கழித்தால் நெருப்பு, வெப்பம். அதையும் கழித்து விட்டால் காற்று உருண்டை, காற்றை கழித்து விட்டால் விண், விண்ணிற்கு மூலம் சுத்தவெளி. அப்ப எப்படி எல்லாமாக வந்தது என்று பார்க்கும்போது, முதலில் இருந்தது சுத்தவெளி. அது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் காரணமாக அது நொறுங்கி துகள்கள் ஆகிறது. அது இறைத்துகள். இறைத்துகள் இணைந்து விண்ணாகிறது. விண்ணிலிருந்து காற்று, காற்றிடை நெருப்பு, நெருப்பிடை அதுக்கப்புறம் நீர், நீரிடை நிலம் என்று அவ்வைக்குறள் சொல்வது போல இப்படி படிப்படியாக இந்த பஞ்சபூதங்கள் தோன்றி, அந்த பஞ்சபூதங்களின் கூட்டிலே இந்த கோள்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், விண்மீன்கள், எரிகற்கள் அனைத்தும் தோன்றி, இந்த அவற்றில் ஒன்றாக இருக்கக்கூடிய நமது சூரிய குடும்பம், அதில் இந்த பூமி, பூமியில் ஓரறிவு தாவரம், அதில் 5 அறிவு விலங்கு, 6 அறிவு மனிதன் என்று சொல்லும்போது, இப்பொழுது யார் மனிதனாக வந்திருக்கிறான் என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்பிக் கொண்டு சிந்தித்தால், எது அங்கு பிரம்மமாக இருக்கிறதோ, எது ஆதியாக இருக்கிறதோ, எது தெய்வமாக இருக்கிறதோ, அதே தெய்வம்தான், அதே பிரம்மம் தான். அது படிப்படியாக தன் நிலையில் மாறி, இறுதியில் அது மனிதனாக வந்திருக்கிறது என்று சொன்னால், மனிதன் என்பவன் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு சிந்தித்தால், அருட்தந்தை அவர்கள் ஒரே வரியில் கூறுவார்கள், இறைநிலையின் தன்மாற்ற சிறப்பே மனிதன். அப்ப மனிதன் என்பவன் இறைநிலையை தன்மாற்றம் அடைந்து 6வது அறிவு பெற்ற மனிதனாக அந்த இறைநிலையே வந்திருக்கிறது என்று சொல்லும்போது, தன்னையே அறிந்து கொள்ள இறைநிலை எடுத்த ஒரு அற்புதமான ஒரு வடிவம் எது என்று சொன்னால் அதுதான் மனித இனம். ஆக அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள், இயற்கை என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த வண்ணமும் எண்ணமும் கொண்ட மலர் யார் என்று சொன்னால் அவன்தான் மனிதன் என்று அற்புதமாக முடித்தார். இதுதான் ஞான மார்க்கம். அப்ப அந்த ஞான மார்க்கத்தில் நாம் நிறைய அந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அதை சிந்திக்கும்போது அதற்கான விடை நமக்கே எளிதில் புலப்படும். இப்படி இந்த சித்தர்களுடைய பாடல்கள், அருட்தந்தை அவர்களுடைய விளக்கங்கள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு, அதன் வாயிலாக நாம் சிந்திக்கும்போது நமக்கு என்ன தெரியும் என்று சொன்னால், அந்த ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் அதுவே தன்னிலையில் மாறி மனிதனாக வந்திருக்கிறது. அப்போ இந்த பரிணாமம் என்று சொல்லக்கூடிய வகையில நம்ம பார்க்கும்போது, அது தன்மாற்றத்தினுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கும்போது நமக்கு தெரியும். பால் இருக்குது. பால நம்ம என்ன பண்ணோம், அதை காய வைத்து அதை தயிராக்குறோம். தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம். வெண்ணெயிலேருந்து நாம் நெய் எடுத்துக்கொள்கின்றோம். அது எப்படி அந்த பாலாக இருந்தது, அதுவே தன் நிலையில் மாற்றமாகி, தயிராகி, வெண்ணெயாகி, அது இறுதியில் நெய்யாக வந்துள்ளது என்று சொல்லும்போது, அதேதான் இங்க இறைநிலை. அதுவே தான் தன் நிலையில் மாறி இறைத்துகள், விண், பஞ்சபூதங்கள், அதிலிருந்து ஓரடி தாவரம் முதல் 6 மனிதன் என்று சொல்லும்போது, அந்த இறைநிலையை தான் நாமாகவும் வந்திருக்கிறோம் என்று தெளிவாக தெரிந்து கொள்ளும்போது,
இதைத்தான் ஞான மார்க்கம் என்று நாம் சொல்கின்றோம். ஆக மகரிஷி என்ன சொல்றாங்க? நம்ம அறிவில் போதிய வளர்ச்சி அடைந்த பின்னால் அந்த பக்தி மார்க்கத்திலே நின்னுடக்கூடாது. அதை தாண்டி ஞான மார்க்கத்துக்கு வரணும். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல தன்னுடைய சிந்தனையாலும் அந்த மெய்யுணர்வு பெற்றவருடைய விளக்கங்களை கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த இயற்கையை அறிந்து கொள்ள வேண்டும். சமுதாய அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். மனதின் தன்மையை அறிந்து கொண்டு, தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு, அதன் வழியே அந்த காரண, காரிய, விளைவு விதிகளை தெரிந்து கொண்டு, ஒரு அயராத விழிப்பு நிலையில் நாம் வாழ பழகிக்கொண்டோம் என்று சொன்னால், இதைத்தான் ஞான மார்க்கம் என்று சொல்லலாம். அப்போ அந்த பக்தி மார்க்கத்துல சில நல்ல விஷயங்களும் இருக்கு. அதே சமயம் சில குறைபாடும் இருக்கிறது. அந்த குறைகளை எல்லாம் மாற வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இந்த பக்தியின் அடிப்படையில் தான், மதங்களின் அடிப்படையில் தான் இந்த மனிதர்கள் பிரிந்திருக்கின்றார்கள். அப்போ இன்னைக்கு வந்து அ மக்கள் என்ன பண்ணாங்க, இறைவன் தான் எல்லாத்தையும் படைத்தான். ஆனால் அந்த மதம் என்ற பெயரில் அந்த இறைவனை காக்க வேண்டும் என்று சொல்லி, இறைவனை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, நிறைய சில சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்படுத்தி உண்டு அதன் வாயிலாக மக்கள் பிரிந்து இருக்கின்றார்கள். அப்ப இந்த ஞான மார்க்கத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க? கடவுள வந்து நம்ம கடவுள் வழிபாடுன்னு சொல்றோம். கடவுள் வழிபாடுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள நம்ம வச்சிருக்கோம் பக்தி மார்க்கத்துல. ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு? "யாவர்க்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானேன்னு" முடிச்சிட்டார். அப்ப கடவுளை நாம் வணங்க வேண்டும் என்று சொன்னால், அங்க நிறைய விஷயங்கள் வேணுமானா தேவையே கிடையாது. ஒரு துளசி இலை, ஒரு சொம்பு நீர் 2ம் போதும். ஒரு இலையை வைத்து இறைவனை வணங்கினால் அவன் வழிபட்டால் ஏற்றுக்கொள்வான். யாவர்க்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. பசு என்று சொன்னால் நம்ம பசுமாட நினைச்சக் கூடாது. உயிர்கள். எந்த ஒரு உயிருக்கும் நம்ம உணவு கொடுக்கலாம். ஒரு காக்கை குடுக்கலாம், ஒரு நாய் குடுக்கலாம். எந்த ஒரு உயிரினத்துக்கும் ஏதோ ஒரு கொஞ்சம் உணவு குடுக்கலாம். யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நம்ம உணவு சமைக்கும்போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுட்டே வந்தோம்னா, டெய்லி அது 1 மாதத்துல 1 கிலோ, 2 கிலோ அரிசியா சேர்ந்துரும். அதை எடுத்து ஏழைகளுக்கு தானமா குடுக்கலாம். யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு முடிச்சிட்டார். அப்போ இதுதான் இறை வழிபாடு. இறை வழிபாடு என்பதை இவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க. மகரிஷி அதான் சொன்னாங்க. இறை வழிபாடு என்றால் இறைவனுக்கு நம்ம ஏதோ இத குடுக்கணும், அத குடுக்கணும், மந்திரம் சொல்லணும், தந்திரம் சொல்லணும், நைவேத்தியம் பண்ணணும், அது பண்ணணும், உணவு இதெல்லாம் கிடையாது. இறைநிலைக்கு முரண்படாமல் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், அதுதான் உண்மையான இறை வழிபாடு. இறைநீதி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு, அந்த இறைநீதிக்கு முரண்படாது நம் வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டால், அதுவே சிறந்த இறை வழிபாடு என்று அருட்தந்தை அவர்கள் விளக்கியுள்ளார்கள். அததான் திருமூலர் சொல்றாரு. "படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈவாயில், நடமாடும் கோயில் நம்பர்க்கு நட்டமே." பல மாடங்கள் உள்ள கோயில் என்று சொல்லி அங்க போய் நிறைய நம்ம கொடுக்கிறோம். அது நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது நட்டம் தான். நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஈவாயேல், படமாட கோயில் பகவர்க்கு ஏற்குமே என்றார் திருமூலர். அப்ப நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு, அந்த உணவு கிடைக்காமல் வருந்துகிற ஒருவனுக்கு நாம் உணவு கொடுத்து அவனுடைய பசியை போக்கினால், அது அந்த கடவுளுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு சின்ன சம்பவம் ஒண்ண பார்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிடங்கள் நிறைவு சொல்ல இருக்கின்றோம். ஒரு முருகானந்த கிருபானந்த வாரியார் ஒரு சின்ன சம்பவம் சொல்றார். அதாவது பழனிக்கு அருகில் ஒரு பெரிய செல்வந்தர். அவருக்கு நிறைய விவசாய நிலங்கள்லாம் இருக்கு. அவரு வாழைத்தோட்டம் முதலாக நிறைய விவசாய தொழில் செய்து வரக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர். அவருக்கு ஒரே மகள். அந்த செல்வந்தருடைய ஒரே மகளுக்கு ஒரு 10 வயது சுமார். அவங்க நல்ல ஒரு உடல்நல குறைவு ஏற்படுது. நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போறாரு. நிறைய மருத்துவர்களை பார்க்குறாரு. உடல்நலம் சரியாகல. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப கவலையாயிடுச்சு. இருப்பது ஒரு மகள். இப்படி உடல்நலக் குறைவால இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் பண்றாரு. பழனியில வந்து முருகன் கோயிலுக்கு என்னுடைய மகள் குணமாகிவிட்டால் என்னுடைய வாழைத் தோட்டத்தில் விளையக்கூடிய அனைத்து வாழைப்பழங்களையும் உனக்கு காணிக்கையா கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் பண்றாரு. அந்த வேண்டுதல் பண்ணி ஒரு சில வாரங்களில் அந்த குழந்தை நல்ல சுகமாகி ஒரு இயல்பு நிலைக்கு அவள் மாறிவிடுகின்றாள். அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்ப அவர் பழனி முருகனுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்காரு இல்லையா? என்னுடைய வாழைத் தோட்டத்தில் விளையும் அனைத்து வாழை தாரையும் நான் வந்து பழனி மலைக்கு காணிக்கையா கொடுப்பேன்ட்டு அந்த வாழைத் தோட்டத்துல நல்லா விளைஞ்சு, ஒரு பெரிய ட்ரக் நிறைய வாழைத்தாரை ஏத்தி, வாழைப்பழங்களை எல்லாம் ஏத்தி அவனுடைய தொழிலாளர் மூலமா இத நீ பழனிக்கு கொண்டு போய் மேல அங்க அந்த முருகன் கோயில்ல சேர்த்துரு. அவங்க வந்து அத பயன்படுத்திக்கட்டும். பஞ்சாமிர்தம் இதுக்காக பயன்படுத்தட்டும். இது என்னுடைய காணிக்கைன்னு அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் போய் அத குடுத்துட்டு வராங்க. சரி ஈவினிங் வந்துட்டாங்க. அவர் கேட்கிறாரு, எல்லாம் குடுத்துட்டேன். இரவு அந்த செல்வந்தர் உறக்கத்திற்கு செல்கின்றார்.
ஒரு அதிகாலை ஒரு சுமார் 4 மணிக்கு முருகன் கனவுல வராரு. கனவுல வந்துட்டு முருகன் சொல்றாரு, "அப்பா நீ கொடுத்து அனுப்பிய ஒரு வாழைப்பழம் வந்து சேர்ந்தது" அப்படின்றாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு ட்ரக் நிறைய வாழைப்பழம் அனுப்பிச்சேன், பல ஆயிரக்கணக்குல. ஒரு வாழைப்பழம் வந்து சேர்ந்ததுன்னு முருகன் சொல்லார்ன்ட்டு, ஏதோ கேட்கணும் அப்படின்ட்டு எந்திரிக்கிறாரு. அதுக்குள்ளயும் கனவு கலைஞ்சிருது. உடனே காலையில முதல் வேலையா 6 மணிக்கு அந்த தொழிலாளிய கூப்பிட்டு, "ஏப்பா நான் ஒரு ட்ரக் நிறைய பழம் குடுத்தேனே, அத கொண்டு போய் சேர்த்தியா?" சேர்த்தேன்." திரும்ப திரும்ப கேட்கிறேன். "நல்லா சேர்த்தியா? நல்லா யோசிச்சு சொல்லு, யோசிச்சு சொல்லு." நாங்க வந்து இறங்கி டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஒரு ஆள் பசியில வந்து ஒரு ஏழை, ஒரு வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டான். என்கிட்ட குடுக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுலேருந்து நல்ல ஒரு வாழைப்பழத்த எடுத்து அவனுக்கு குடுத்துட்டு, "நீ இத சாப்பிட்டு பசி ஆறிக்கோன்னு" சொல்லி அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சதாம், அவர் கொடுத்த அந்த ஒரு ட்ரக் வாழைப்பழம் முருகனுக்கு சென்று சேரவில்லை. ஆனால் அங்கு பசியால் தவித்த ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஒரு வாழைப்பழம் அந்த கடவுளுக்கு சென்று சேர்ந்தது என்று அவர் புரிந்து கொண்டார். அப்படின்னு அந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவங்களுடைய உரையில சொல்லுவாங்க. அதுபோல அததான் வந்து நமக்கு திருமூலர் சொல்றார். அப்போ வந்து இறைவனுக்கு நம்ம வந்து யாருக்கோ இறைவனுக்கு வேணும்னு ஏதேதோ குடுக்குறோம். அதெல்லாம் அவருக்கு போய் சேருமானா சேராது. அப்போ அது வந்து நடமாடும் கோயில் நம்பர்க்கு நட்டமே. நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஈவாயேல், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஏற்குமே என்பது திருமூலனுடைய திருமந்திரம். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது, அதுதான் உண்மையான ஞான மார்க்கம். அப்படி அந்த பக்தி மார்க்கத்துல இருந்து, எப்படி அந்த மாங்காய் அது கனிந்து மாம்பழம் ஆகிறதோ, அதே மாரி ஞான மார்க்கத்துக்கு வந்து அந்த ஞான மார்க்கத்தில் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து வரும்போது, அந்த வாழ்க்கை தத்துவம் என்றால் என்ன? இயற்கை தத்துவம் என்றால் என்ன? அறிவினுடைய தன்மை என்ன? அறிவினுடைய மூலம் என்ன? அறிவினுடைய முடிவு என்ன? என்பதை அனைத்தையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு, அந்த விளக்கத்தை பெற்று, அதை நாம் அகக்காட்சியாகவே நமது அகத்தில் வளர்த்து, அந்த அக ஒளியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, தானும் வாழ்ந்து மற்றவர்களும் தன் வழியை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தோம் என்று சொன்னால், அதுதான் முழுமை பேறு. அப்ப முழுமை பேறு என்பது தானும் வாழ்ந்து, இந்த சமுதாயம் வாழ்ந்து, இந்த ஊரும் வாழ்ந்து, உலகம் வாழ வழிகாட்டியாக ஒரு உயர்ந்த நிலையை அடையும்போது, அதுதான் வாழ்வின் முடிவான படியாகிய முழுமை பேறு. அதுதான் ஞான மார்க்கத்தின் முடிவான படி என்று அந்த அறிவு நிலை படியில் நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. அந்த முழுமை பேறு என்ற நிலையை அடைந்தவர்களைத்தான் நம் மகான்கள் என்று சொல்வோம். நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி, ரமண மகரிஷி, இன்னும் நிறைய மகான்கள். சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி எல்லா மகான்களும் அந்த நம்பிக்கை, பக்தி மார்க்கத்தில் துவங்கி, ஞான மார்க்கத்தில் வந்து அதன் முடிவாகிய முழுமை பேறு என்ற நிலையை அடைந்தார்கள். அருட்தந்தை அவர்களும் முழுமை பேறு என்ற நிலையை அடைந்து, அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து, பிறரும் வாழ்வதற்கான ஒரு பயிற்சி முறையில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, ஆக அந்த வாழ்க்கை தத்துவங்கள் என்று சொல்லும்போது, அந்த தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைகள் 3 என்று சொல்லும்போது, நாம் அந்த அ தேவைகள் 3ஐயும் நிறைவேற்றிக் கொண்டு, காப்புகள் 3ஐயும் பெற்றுக்கொண்டு, அறநெறிகள் என்று சொல்லக்கூடிய 3 படிகளின் வாயிலில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், அறிவு நிலை படியின் முடிவான படியாகிய முழுமை பேறு என்ற நிலையை அடையலாம் என்று சொல்லி, இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நமது யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் நிர்வாக அறங்காவலர் உள்ளிட்ட அனைத்து அறங்காவலர்களுக்கும் இதுகாறும் இந்த சிந்தனையை செய்மடுத்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியையும், வணக்கத்தையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த அளவிலே இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.